எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா பாயாசம். வாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது லைட்டாக நல்லா வெள்ளை கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது நல்லா வெள்ளையாயிரும். அதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இதையும் லைட்டாக வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சேமியா ரொம்ப கலர் மாறிடும். அதே சமயம் உங்களுக்கு நெய் விருப்பமாக இருந்தால் நீங்கள் நெய் சேர்த்து கூட வறுக்கலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா சேமியா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெய் சேர்க்காமையே வறுத்துக்கோங்க. இப்போது இதை வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்தெடுக்க போகிறோம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுக்கணுங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ், அதாவது பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சாலும் நீங்கள் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இதில் திராட்சை சேர்த்துக்கலாங்க. திராட்சை நல்லா உப்பி வருங்க. அந்த டைமில் நீங்கள் உடனே எடுத்துடலாம் நெய்யிலேருந்து. அதுக்கு மேலே விட தேவையில்லை. பாருங்கள், அப்படியே பந்தாக உப்பி வந்திருக்கு. இந்த டைமில் எடுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் திரும்பவும் அதே பேனில் நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்க சேமியா ஜவ்வரிசிக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதாவது 1.5 கப் சேர்த்துருக்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் 8 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஜவ்வரிசி ஃபஸ்ட் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஓரளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு வேகட்டுங்க. ரொம்ப வேக தேவையில்லை. இது ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கண்ணாடி மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த டைமில் உங்களுக்கு நல்லாவே 3/4 வேக்காடு வெந்திருக்கிறது தெரியும். பாருங்கள், இப்போ அந்த வெள்ளையாக இருக்கிறதே தெரியல. இந்த டைமில் நீங்கள் சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியாவை சேர்த்துட்டு இதையும் சாஃப்டாகிற அளவுக்கு வேக விடுங்க. சேமியா வெந்ததுக்கு அப்புறம் தான் சக்கரை சேர்க்கணும். நீங்கள் சர்க்கரை முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா சேமியா உங்களுக்கு ஒரு மாதிரி விரைச்சிட்ருக்கும். அதாவது சாஃப்டாக இருக்காது. சேமியா பாயாசத்தில் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. அதுக்காக அது வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போது இதில் 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இனிப்பு ஜவ்வரிசியும் சேமியாவும் நம்ம எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இனிப்பும் நம்மளுக்கு மாறுபடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு திரும்பவும் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறைய சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரையில் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர சமயத்தில் நம்ம இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு கலந்து விட்டுருங்க. லைட்டாக இது கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் இதில் நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சுல. இந்த டைமில் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி பாயாசம் நல்லா வெள்ளையாக இல்லாமல் பால் திரிஞ்சு போயிடும். அப்புறம் உங்களுக்கு சேமியா ஜவ்வரிசியும் தனியாக, பால் நீங்கள் சேர்த்துருக்கிறது தனியாகவும் தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஒரு சேர ஒரே மாதிரி ஸ்மூத்தாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. லைட்டாக இப்போ நான் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப சுலபமாக தயாராகிருச்சு. நம்மளுடைய மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. Thank you.